நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் ஆசை இல்லாதவர் உண்டா என்பதை கேட்போம். உலகத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே ஆசை என்பது இருக்கும். ஆசை இல்லாதவர்கள் எவரும் கிடையாது. அந்த ஆசை பேராசையாக இருக்கக்கூடாத ஒழிய ஆசை என்பது இருக்க வேண்டிய ஒன்று. பொதுவாக குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் தலைவன் தலைவி தகப்பனார்கள் தாய் தந்தையர்கள் நன்றாக இருக்க வேண்டும், குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய விஷயம் உண்டு. எல்லாருமே உலகத்தில் அவாவா நன்னா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாள். அதுக்கு சரியான தர்ம வழியில் சம்பாதிச்சு அதன் மூலமாக அந்த இல்லறத்தை நடத்தின்னு வந்தால் பேராசைப்படாமல் நலமான வாழ்க்கையை வாழலாம். சன்னியாசிகளுக்கு ஆசை உண்டா அப்படின்னு கேட்டால், முற்றும் திறந்தவர்களாகிடுத்து அப்படின்னா அவளுக்கும் ஆசை உண்டு. சன்னியாசிகளுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த உலகத்தில் கர்மாக்கள்னால வந்து பிறந்திருக்கக்கூடியதான ஜீவாத்மாக்கள் தன்னுடைய சிஷ்யர்கள் எல்லாரும் பெருமாளை நன்னா சேவிச்சுண்டு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுண்டு காலக்ஷேபாதிகளை பண்ணிண்டு அவன் மோட்சத்துக்கு போகணும் அப்படிங்கிறதான ஆசைப்படுவாள். அதனால் ஜீவாத்மாக்களை கடத்தேற்ற வேண்டுங்கிறதான ஆசை அவளுக்கு உண்டு, ஆச்சாரியாளுக்கு உண்டு. இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான ஆசை. ஆசை மனசில் இருந்தாலும் அடுத்த வாழ்க்கை உபதேசம் பண்ணும்போது தன்னுடைய பாண்டித்யத்தை காட்டுவா. பரோபதேசே பாண்டித்யம் சர்வேஷாம் சுகரம் ரிணாம் தர்மே ஸ்வீயம் அனுஷ்டானம் கஸ்யசித்து மகாத்மனஹா. அதனால் உபதேசம் பண்ணிடலாம், ஆசைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லலாம். ஆசைப்பட்டால்னா அது துக்கத்துக்கு காரணம், வருத்தப்படும்படியாக வரும், ஆசைப்படாதீங்கோ அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவாவா தன்னுடைய அனுஷ்டானத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு ஆசைப்படாமல் இருக்கணும்னு நினச்சா அது முடியாது. அப்படி இருந்தால் அது சில மகாத்மாங்கள்லாம் அப்படி இருப்பா. ஏன் அப்படி சொல்கிறா அப்படின்னு கேட்டால், ஆஷாகனிர் அகாதேயம் துஷ்பூரா கேன பூரியதே யா மகத்பிரபி க்ஷிப்தைஹி பூரகைரேவ கன்யதே. இது ரெண்டும் சுபாஷித ஸ்லோகங்கள். இந்த சுபாஷித பண்டாக்காரம்னு நிறைய ஸ்லோகங்களை பண்ணி வச்சுட்டு போயிருக்கா பெரியவா. அதில் ஒவ்வொரு ஸ்லோகமும் நல்ல விஷயங்கள் எடுத்து நம்ம சொல்கிறது. ஆசைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் அது பெரிய சுரங்கம். அது தோண்ட 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 வந்துட்டே இருக்கும். ஆஷாகனிகி அகாதேயம். அந்த ஆசை எதனாலையுமே அந்த சுரங்கத்தை வந்து எந்த பொருளாலையுமே அதை மூட முடியாது, நிரப்பவே முடியாது. அந்த பெரிய சுரங்கம் அது தோண்டிகிட்டே இருக்க வேண்டியதான், பொருள்கள் வந்துட்டே இருக்கும். அப்படி இருக்கக்கூடியதான சுரங்கம் ஆசை அப்படிங்கிறது. அந்த ஆசை வளர 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 வந்துட்டே இருக்கும். அனுபவிக்க அனுபவிக்க ஆசை வளருமே தவிர அடங்காது. அதே மாதிரி இந்த ஆசை அப்படிங்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னா, ஏதாவது ஒரு பொருளை எதையாவது நமக்கு வேணும்னு ஆசைப்பட்டா அந்த ஆசைப்பட்டது கிடைக்கல அப்படின்னா கோபம் வந்துடும் உடனே. இந்த பகவான் அழகாக சொல்கிறான், குரோதாத் பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்மிருதி விப்ரமஹா ஸ்மிருதி பிரம்சாத் புத்திநாசா புத்திநாசாத் பிரணஷ்யதி அப்படின்னு பகவத்கீதை. இந்த மனசில் நினைக்கிறது, இந்த நினைக்கிறது தான், அந்த நினைக்கிறதுன்னு வந்துட்டாலே போகும். அதை முற்றும் துறந்த முனிவர்களாக இருக்கக்கூடியவா கூட அந்த ஸ்மரணம் அப்படிங்கிறதான ஒரு அல்பமான ஒரு விஷயத்தினால ஒரு சின்ன விஷயத்தை அவன் நினைச்சிட்டா அப்படின்னா அந்த சின்ன விஷயத்தில் ஒரு ஆசை ஏற்பட்டு விடுத்துன்னா அது நினைக்க முடியாது தோணும். அது மகான்களுக்கும் உண்டாகக்கூடிய விஷயங்கிறது. அப்படி ஒரு சின்ன விஷயத்தில் ஒரு ஆசை வந்து கொடுத்துன்னா கூட அது கிடைக்கல அப்படின்னா உடனே கோவம் வந்துடும். நன்னா காஞ்சிருக்கக்கூடியதான விறகு மரக்கட்டைகள், மரங்கள் நன்னா காஞ்சிருக்கு. நன்னா காஞ்சி இருக்கக்கூடிய மரத்தில் ஒரு துளி நெருப்பு பட்டா போகும், ஒரு பொறி விழுந்தா போகும், அது அப்படியே பற்றி எரிய ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டை அழிக்கும், ஊரை அழிக்கும், உலகத்தை அழிக்கும், எல்லாத்தையுமே அழிச்சிரும் அக்னி. அப்படி வந்துடும்.
ஒரே ஒரு பொறி தான் அக்னி. அந்த ஒரு துளி நினைப்பு ஸ்மரணம் தான். அது எதேச்சையா வந்தாலும் கூட, நினைக்கணும்ட்டு நினைக்கல, எதேச்சா வந்து கொடுத்து அப்படின்னா அது அனர்த்தத்தை கொடுக்கும். அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம். ஆனால் ஐஸ்வர்யங்கள் எல்லாம் ரொம்ப ஆசைப்படக்கூடாது. அது மூலமா வரக்கூடிய வஸ்துக்கள் ஆசைப்படக்கூடாது. எந்த வஸ்துக்கள்லையும் பற்று இருக்கக்கூடாது. அது நாளடைவில் என்னாகும், பெரிய ஆசை பரிணமிக்கும். ஆசை நிராசையா கிடைக்காம போயிடுத்துன்னா அது பேராசை ஆகும். கோபம் வந்துடும், அது மேலே பேராசை வந்துடும். கோபத்தினால மனசு போயிடும், மயக்கம் வந்துடும். மயக்கத்தினால ஸ்மிருதி போயிடும், நினைவாற்றல் போயிடும், புத்தி போயிடும். புத்தி போயிடுத்து அப்படின்னா பைத்தியம் ஆயிடுவான். ஜனகர் ஆசைதான் ஒரு துன்பத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அவருடைய ராஜ்யமே மிதிலை நகரமே பற்றி எரியறது அப்படிங்கும்போது அதனால எனக்கு ஒரு ஹானியும் கிடையாது, குறையும் கிடையாது அப்படிங்கிறார். ஆசைகள் பலதரப்பட்ட ஆசைகள், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இப்படிலாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் நெருப்புக்கு சமமானது. நெருப்பு தனியாக வேண்டியது இல்லைங்கிறார். ஒரு காற்று வீசுறது, அந்த காற்று மெதுவாக அடிச்சுது அப்படின்னாக்க, வீசித்து அப்படின்னா அது தென்றல். அது பயங்கரமாக சூறாவளியாக வீசித்து அப்படின்னாக்கா அது கஷ்டம். அது புயலாக மாறிடும், சூறாவளியாக மாறிடும், அது எல்லாத்தையும் அழிச்சிடும். ஆறு மெதுவாக ஓடிண்டே இருந்தால் அது ஆறு, கரை புரண்டு ஓடித்துன்னா அது வெள்ளம் பிரவாகம். அதை மாதிரி அக்னி அப்படிதான் மிதமாக இருக்கணும். அது அடங்காம பெருசா போயிடுத்துன்னா பிரளயாக்னி உலகத்தையே அழிச்சிடும். அதெல்லாம் ஆசைங்கிறது மிதமா இருக்கணும். சாதாரணமாக பார்த்தா பிராணிகளுக்கு, பசு பட்சி பிராணிகள் விலங்குகளுக்கெல்லாம் என்ன தேவையோ அவ்வளோதான் ஆசை இருக்கும், அதுக்கு மேலே ஆசை இருக்காது. தேவைக்கு மேலே ஆசைப்படாதுங்க, அந்த உயிரினங்களுக்கெல்லாம் கிடையாது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் தேவைக்கு மேலே ஆசை. முயல்கள்லாம் இருக்கு. இந்த முயல்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா, முயல்களால் வயல்களுக்கு கேடு, நெற்கதிர்கள் அந்த எல்லாத்தையும் கடித்து சாப்பிட்டுடுவது. அதனால் வயல்கள் பக்கத்தில் முயல் இருந்ததுன்னா அந்த வயல்கள் உருப்படாது, நெற்பயிர்கள்லாம் போயிடும், எந்த பயிராக இருந்தாலும் போயிடும். அந்த மாதிரி மனுஷனுக்கு ஆசையானது கேடு. அந்த ஆசையினால் மனுஷனுடைய மனசு மேலே 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 வளர்ந்துட்டே போச்சுன்னா, அந்த வேட்டைக்கார முயல்களை எப்படி அங்கேயும் இங்கேயும் விரட்டும் போது ஓடுறதோ அந்த மாதிரி இவனுடைய மனசு அங்கேயும் இங்கேயும் ஓடும். ஆசையை பெருக்கிண்டே போகிறான், வளர்த்துட்டே போகிறான். அதனால் என்ன பண்ணுறது, மனசு அடங்காமல் கட்டுக்கடங்காமல் பாயிடுது அந்த ஆசையினால். எங்கே கிடைக்கும் எப்படி போகலாம், அதை எப்படியாவது அடைஞ்சே தீரணும் அப்படின்னு. அதனால் துக்கங்கள் துன்பங்கள் தான் வரும், வருத்தங்கள் தான் வரும். ஆசைங்கிறதான கடலில் முழுகக்கூடாது. அப்படி மூழ்கின மாதிரி நிறையா பேர் அழிஞ்சு போயிருக்கா. மண்ணாசையினால துரியோதனன் அழிஞ்சு போனான், பெண்ணாசையினால ராவணன் அழிஞ்சு போனான். இப்படி பல கதைகள்லாம் இருக்கு. நமக்கு எல்லாம் புராணங்கள்லாம் நிறைய கதைகளை சொல்றது, இதிகாசங்கள் மகாபாரதம் இதிலெல்லாம் தெரிகிறது. அதனால மனுஷனுடைய துன்பத்துக்கு காரணம் ஆசை. அந்த ஆசையை வளர்த்துக்க கூடாது, அதுக்கு அடிமையாகக்கூடாது. அந்த ஆசையை வளர்த்துட்டே போனால் அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும். அதனால் தேவையில்லாததான ஒரு சுமைகள் சேரும். இந்த பேராசைன்னு ஒன்று இருக்கு, ஆசைக்கு மேலே பேராசை, இது கிடைச்சே தீரணும் அப்படின்னு. அந்த பேராசை பரபிரம்மம் அப்படிங்கிறது ரெண்டுத்துக்கும் எதிர் துருவம் அது. அதனால் பேராசையினால் அமைதி இருக்காது, திருப்தி இருக்காது. அதனால் என்ன பண்ணணும், ஆசைப்படணும். எதில் ஆசைப்படணும், எம்பெருமானை சேவிக்கணும்னு ஆசைப்படணும், காலக்ஷேபம் பண்ணணும்னு ஆசைப்படணும், பகவத் ஆராதனம் பண்ணணும்னு ஆசைப்படணும், நல்லவை கேட்கணும்னு ஆசைப்படணும், படித்தவாளை போல் நாமளும் படித்தவாளாக இருக்கணும், பட்டங்களை பெறணும்னு ஆசைப்படணும், சத்சங்கம் வேணும்னு ஆசைப்படணும், சாத்விகமான வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படணும். காமம் கோபம் பேராசை இதெல்லாம் நரகத்தில் கொண்டு விட்டுடும், நரக வாசல்கள் அப்படின்னு விதுரநீதி சொல்கிறது. அதனால் ஆன்மாவை கலங்கப்படுத்தக்கூடியதான பேராசைப்படாமல் எம்பெருமானுடைய திருவடியை அடைவதற்கு உண்டானதான சத்சங்கம், பகவதாராயணம், பகவத் சம்சிலேஷம், பாகவத சம்சிலேஷம், காலக்ஷேபங்கள் முதலியவைகளை கேட்டு ஒரு நல்வழியை அடைவோமாக.
மற்றவை நாளை கேட்போம்.